ஈரோடு அருகே ஊருக்குள் நுழைந்த காட்டு யானையால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிக்காலி கிராமத்தில் நுழைந்த காட்டு யானையை விரட்ட முயன்றபோது ஜீப்பில் சென்ற வனத்துறையினர் காட்டு யானையை மீண்டும் அடர்வனத்திற்குள் விரட்டியடித்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலா, இது குறித்த விவரங்கள் பகிரலாம். நிச்சயமாக அஸ்வினி. அதாவது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று நடமாடிக்கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த காட்டு யானையானது சிக்காலி என்ற கிராமத்தில் நுழைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் நேரடியாக காட்டு யானையை விரட்டும் காட்டுக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த யானை வனத்துறையினரை கண்டு அச்சமடைந்து அது பள்ளி வளாகத்துக்குள் நுழைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் வாகனத்தை கொண்டு பள்ளி வளாகத்துக்குள் சென்று மீண்டும் அந்த யானையை வனப்பகுதிக்குள் அனுப்ப முயற்சித்து 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பினர் அஸ்வினி. அதாவது தொடர்ந்து மனிதர்கள் விலங்குகள் மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். யானை அவ்வப்போது ஊருக்குள் நுழைகிறது. மேலும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துள்ளனர் ஒருபுறம். மற்றொரு புறம் வனவிலங்கு ஆர்வலர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதற்கு தேவையான உணவு, அதற்கு தேவையான தண்ணீர் அனைத்தும் மனிதர்களால் பிடுங்கப்பட்டதாகவும், மேலும் அதுக்கு வாழக்கூடிய இடத்தில் மனிதர்கள் தங்கியிருப்பதாலே இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் அஸ்வினி. இதற்கு மொத்தத்தில் அரசு அந்த வனவிலங்கு இடத்தை அந்த வனவிலங்குக்கே ஒதுக்கிவிட்டு அதை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை வேறொரு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை நிலவினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் வரும் காலத்தில் நிகழாமல் இருக்கும் அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி பாலா.